பெருமான் உணர்ந்து கொண்டேன். எனக்கு தெரியாதானே, பல நூல்களை படித்தேன், எதிலும் எனக்கு தெளிவிட கிடைக்க தெரியாது எப்படி நான் அப்படியெல்லாம் நான் அதை அறிய வேண்டும், இந்த மாற்றத்துக்கு வர வேண்டும் என்று நினைத்தேன். ஒரு குறிப்பிட்ட நாளிலே அதை நான் உணர்ந்து கொண்டேன். அப்ப அதை அந்த உணர்ந்த விடயம் மற்றவர்கள் பேசுவதற்கும் அந்த உணர்வு பேசினதுக்கு முன்னையில மிகவும் வித்தியாசம் இருக்கின்றது. நான் ஒரு சிறு விடயத்தை நான் சொல்லுகின்றேன். எல்லாரும் சொல்லுகின்றார்கள் விந்தை ஏற்ற வேண்டும் மேலே என்று. இல்லை, கிடையாது, இது தவறு. இது விந்து வந்து கழிவா வந்தது அது அதுக்குரிய பாதையில வெளியேற வேண்டுமே இல்லாமல் அது மேலே ஏற முடியாது. அது மிகவும் திரவம், மிகவும் வலிமையான பாகாசம் போன்று மிகவும் வலிமையான திரவம். அவையில என்ன நடக்குது என்றதை நானும் உருண்டு அழுது திரிந்த நாட்கள் பல. என்னென்றால், அவர் நித்திய கர்ம விதியிலே ஒரு இளம் தம்பதியினர் மாதம் இருமுறைதான் உடல் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இது அசிங்கமா பேசுகிறான்னு நினைக்க கூடாது. திருவருட்பாவிலே இருக்கு, ஆம்பளை பிள்ளை வேணுமெண்டா எப்படி இவருக்கு நடந்து கொள்ள வேண்டும், பொம்பளை பிள்ளை வேணுமெண்டா எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மலம் களியாட்டி அதை கழிக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், சலம் கழிய கருத்தில இருந்தா எப்படி சலத்தை கழிக்க முயற்சி இருக்க வேண்டும் எல்லாம் இருக்கு. ஆகவே பிந்துவாக இருக்கலாம், ஜுரோனியச்சத்தாக இருக்கலாம். அந்த ஆல்வை போன்ற அந்த நாமி கமலத்திலே நாம் சாப்பிட்ட ஆகாரம் வயிற்றிலே இறப்பையிலே சைவாடு அடைந்து அசத்து பொருள் மலக்குடலுக்கு போக அந்த சத்து பொருள் வலப்பக்கத்திலே உள்ள அந்த ஆல்வை போன்ற ஒரு பை இருக்கு, அந்த பையுக்குள்ளே போகும். அப்படி போய் அங்கு மேலே அந்த பையுக்குள்ள அப்படி குண்டலி வட்ட நாடி இப்படி தொங்கி கொண்டிருக்கு. இப்படி உறிஞ்சு இழுக்கிறோமே, இப்ப வீட்டுல வந்து சமையல் அடுப்புக்கு மேல அந்த பேன் இருக்கு மேல இழுத்து வழியில விட, அது போல ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இது பொதுவான முடியும். அது அப்படி இப்படி தப்பிக்கொண்டிருக்கு. அதுதான் இழுத்து ரத்தத்தோட ஒரு குறிப்பிட்ட விதமான சக்தியை கலக்கும். கலந்தால் மீதியாக இருக்கின்ற பகுதி 72 மணித்தியாலங்கள், சும்மா ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலம் 72 மணித்தியாலங்கள் அந்த பையே நம்முடைய மூலக்கணல் தொழிற்பட்டு அந்த மீதியாக இருக்கின்ற அந்த சத்து பொருளை பக்குவப்படுத்தி அதுதான் விந்து பையை சென்றடை. அப்ப இந்த விந்தை உற்பத்தி ஆகுவதற்கு ஒரு குறிப்பிட்ட எங்களுடைய ஜீவ சக்தியிலே ஒரு குறிப்பிட்ட விதமான சக்தி பயன்படுது. விளங்குதான்? இப்ப இதுல இருந்து ஒரு வாளி தண்ணியை தூக்கி அங்கால கொண்டு போக வேண்டால் நாங்கள் ஒரு சக்தி பயன்படுத்தப்படுதுதானே தூக்கி கொண்டு போறதுக்கு. அதே போலதான் அந்த விந்து பக்குவப்பட்டு சுக்ல பகிரை சேர்வதற்கு ஒரு குறிப்பிட்ட விதமான சக்தி பயன்படுது. இது விளங்குச்சு தானே? இப்ப என்ன நடக்கண்டால் நுட்பமான செய்தி. இந்த செய்தி நாங்கள் அதமத்திலே இப்போ ஒருவர் மாதம் இருமுறைக்கு கடந்து நாளாந்தமோ 2 நாளைக்கு ஒருக்காவோ அந்த உடல் உறவை நடத்தி கொள்ளும் பொழுது விந்து வெளியேறுது, ஜுரோனிய சத்து வெளியேறுது. சரியா? வெளியேறுது. அப்ப நாங்கள் சாப்பிடுற ஆதாரத்தில் உள்ள சக்தி விந்த உற்பத்தி செய்து கொண்டு இருக்க வேண்டும். ஏன் இங்க வர முடிஞ்சு போகுது. பையில ஜுரோனிய பையிலும் ஒன்றும் இல்லை, சுக்ல பையிலும் ஒன்றும் இல்லை. அவள் வெளியேறி போகுது. அப்ப இதற்குத்தான் பெருமான் சொன்னார், இளமை காலம், அதாவது மாதம் இருமுறை என்றால் அவற்றை கருத்தின்படி 14 நாட்களுக்கு ஒரு தடவை தான் உடல் உறவு கொள்ள வேண்டும். இது பெருமான எங்களுக்கு தந்த செய்தி. அப்ப என்ன நடக்குது? ஏறி வர இப்படி சொன்ன இதான் நான் என்னுள்ள சிந்திச்சேன். அந்த 14 நாளைக்கு ஒருக்கா உடலுறவு கொள்ளும் பொழுது அந்த 15 நாட்களும் அல்லது அந்த உடலுறவு கொள்ளுகின்ற அந்த கணம் மட்டும் சுக்லத்துல வந்து விந்து நிறைஞ்சிருக்கு, நிறைந்திருக்கிறது. அப்ப
சுக்குலம் உற்பத்தியாக வேண்டிய தேவை இல்லை. ஏன் இங்க நிறைய இருக்கு, தேவையில்லை. அப்ப அந்த சக்தி என்ன நடக்குது அங்க அந்த ஆளில போன்ற பையில அந்த சக்தி மிகுதப்படுத்தப்படுகின்றது. இதுவும் ஜீவகாரணி ஒழுக்கம்தான். விளங்குதா? இப்ப விந்து வழியோர கொண்டிருந்தால் நம்முடைய இயந்திரம் விந்த உற்பத்தி ஆகிக் கொண்டே இருக்கும். அப்ப விந்தை நாங்கள் 13 நாளைக்கு அதை அடக்கி வைத்திருக்கும் பொழுதோ அல்லது பெண் அந்த ஜிரோனியச்சத்தை அடக்கி வைத்திருக்கும் பொழுதோ அந்த ஜிரோனியச்சத்தை உருவாக்குறதுக்கு ஒரு சக்தி தேவையில்லை. அதே போல அந்த சுக்லச்சத்தை உருவாக்குறதுக்கு ஒரு சக்தி தேவையில்லை. அந்த சக்தி தான் திரும்பி மூலாதாரத்திலிருந்து பரலோக நாடியால மேலேறி போறது இல்லாமல் விந்து ஏறுறது அல்ல. அதைத்தான் நித்திய கர்ம விதியிலே இல்லறத்தாருக்குரிய ஒழுக்கத்திலே மாதம் 14 நாளைக்கு ஒரு முறைதான் உடலுறவு கொள்ள வேண்டும் என்று பெருமான் சொன்ன நோக்கம். அந்த விந்து போன கழிய கழிய விந்து உற்பத்தி ஆகிக் கொண்டிருக்கும். அப்ப அந்த சுத்தல பையிலே விந்தை வெளியேறாமல் கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு அடக்கி வைத்திருந்தால் அந்த விந்து உருவாக்குறதுக்கு ஒரு சக்தி 13 நாளும் அந்த விந்து உருவாக்குறதுக்கு ஒரு சக்தி எங்களுடைய ஆதாரத்திலிருந்து கிடைக்குதானே. அந்த சக்தி தான் பரலோக நாடியாலே ஏறி அது அப்படியே இந்த இதுல போனோம். இந்த நாடு அந்த முச்சந்தியை கடந்து அதுவும் இதோட கலந்து மேலே ஏறி சிதாகாசத்தில போகும் பொழுது அங்கு இன்னும் அதிகப்படியான அமுதங்கள் கிடைக்கும். இதான் குண்டலைப்பால் வேண்டுகின்றேன் என்ற அந்த பொருளுடைய விளக்கம். விளங்குதானே? அதற்காவது விளங்காம இருக்கா? இனிமேல் 6வது பிந்துதான் ஏறென்று சொன்னால் தயவு செய்து நீ பேசாத, வந்த பிறகு ஏறி போ என்று சொல்லுங்க. அது ஏறாது. மேலே அந்த அப்படி அப்படியே காற்ற இந்த புறமத்தில் ஏற்றுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். அவ அந்த கட்டி எப்படி மேலே ஏறும்? அந்த யுரோனியத்தை கட்டி எப்படி ஒரு பெண் மேலே ஏற்ற முடியும்? எவ்வளவு பைபிளைய பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விளங்காதவர்கள் வெளியில வரக்கூடாது. அதை விளங்கித்தான். இப்ப இந்த சக்தி இருந்தாங்க எனர்ஜி அது இங்க வேலை இல்லை, ஏன் விந்து நிறைந்திருக்கு. அப்ப அதை நாங்கள் புறமத்தில இருந்து அகநோக்கு இருக்கும் பொழுது அது அந்த பரலோக நாடியில் ஏறி உச்சிக்கு வந்து நாங்கள் இங்கிருந்து போற காற்று சக்தியோட சேர்ந்து அதுவும் பிளஸ் பண்ணி எங்களுக்கு கூடுதலான அமுதம் கிடைக்கும். இதுதான் குண்டலினியை பற்றிய சுருக்கமான விளக்கம். இனி இதுல சில ஆங்கார ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டிய அதெல்லாம் நேரம் இல்லை. இது 1 நாள் 2 நாள் பேச வேண்டிய முடியும். ஆனாலும் நீங்கள் ஒரு விருப்பத்தோட வந்திருப்பீர்கள். இதையும் ஒரு அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவாவது இந்த விடயத்தையும் அறிய வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இதை உங்களுக்கு இந்த ஞாயிற்கழியன் சொல்லி இருக்கின்றேன். ஆகவே சக்தி தான் எனர்ஜிக் தான் மேலே ஏறுமே இல்லாமல் அந்த திரவம் ஆணுக்கோ பெண்ணுக்கோ திரும்பி ஏறாது.